இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் 3 அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு அநாதி சிநேகத்தால் ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிறார். அநாதி சிநேகம் என்றால் என்ன? முடிவில்லாத நிலையான ஒரு அன்பை காட்டுவதற்கு பெயர்தான் அநாதி சிநேகம். இன்றைய உலகத்தில் யாராவது தாங்கள் காட்டுகிற அன்பில் நிலையாக நிரந்தரமாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் அது மிகவும் குறைவுதான். இன்று நன்றாக பழகுகிறவர்கள் குறுகிய காலத்திலேயே தாங்கள் காட்டுகிற அன்பிலிருந்து விலகி விடுகிறார்கள். மனிதர்களுடைய அன்பு அப்படிப்பட்டதுதான். தங்கள் வசதிக்கேற்ப பழகுவார்கள், பேசுவார்கள், சிரிப்பார்கள், கொஞ்ச நாளில் காணாமலே போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தான் யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது காணப்படுகிறது. ஆனால் எப்பொழுதும் மாறாமல் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு அன்பு உள்ளது என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவருடைய அன்புதான். அந்த அன்புக்கு பெயர் தான் அநாதி சிநேகம். ஆண்டவரிடம் மாத்திரம் அநாதி சிநேகம் எப்படி காணப்படுகிறது என்று பார்த்தால் ஆண்டவர் அதை தன்னுடைய செயல்களில் காண்பித்தார். பரலோகத்திலிருந்து பூமியில் சாதாரண மனிதனாக அவதரித்ததே ஆண்டவர் நம் மீது வைத்த அநாதி சிநேகம்தான். பூமிக்கு வந்த பிறகு தான் சந்தித்த ஒவ்வொரு மனிதர்களையும் தன்னுடைய அநாதி சிநேகத்தால் அவர் சிநேகித்தார். எப்படி என்றால் விதவைகளையும் திக்கற்றவர்களையும் வியாதியஸ்தர்களையும் தேடி போனார். அவர் போகிற வழியில் அவர் வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஒரு பார்வையற்ற குருடன் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். ஆண்டவர் அந்த குருடனின் அருகிலே சென்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் பார்வை அடைய வேண்டும் என்று அவன் சொன்னபோது அவனுக்கு பார்வையை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தினார். அநாதி சிநேகம் என்பது அப்படிப்பட்டது. யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், உணவில்லாமல் இருக்கிறார்கள் என்பதை பார்த்த பிறகும் கண்டும் காணாமலும் போய்விடுவது அநாதி சிநேகம் அல்ல. அது இன்று பெரும்பாலான மக்களிடம் காணாமல் போய்விட்டது. தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு விருந்து போடுகிறவர்கள் தங்கள் கண் முன்னால் வேதனைப்படுகிறவர்களை குறித்து கவலையே படுவதில்லை. இன்னும் ஆண்டவரிடம் காணப்பட்ட மிகப்பெரிய ஒரு குணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே பாவி என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களை, தனக்கு விரோதமாக செயல்பட்டவர்களை, தன் கூடவே இருந்து துரோகம் பண்ணினவர்களை எல்லாம் அவர் மனப்பூர்வமாக மன்னித்தார். நமக்கு எதிராக செயல்பட்டவர்கள் என்பது தெரிந்தும் அவர்களை மன்னிக்கிற குணம் வேண்டும் என்றால் அதற்கு நம்மிடம் அநாதி சிநேகம் காணப்பட வேண்டும். தன் கூடவே இருந்த பேதுரு ஆண்டவர் யார் என்றே தெரியாது என்று மறுதளித்த போது ஆண்டவருக்கு அது மிகவும் வேதனையாக தான் இருந்தது. ஆனாலும் பேதுருவை ஆண்டவர் அநாதி சிநேகத்தால் சிநேகித்தார். நடந்தது எல்லாம் மறந்துவிட்டு தனக்கு பிறகு தன்னுடைய ஆடுகளை மேய்க்கிற மிகப்பெரிய உன்னதமான பொறுப்பை பேதுருவிடம் ஆண்டவர் ஒப்படைத்தார். பேதுருவிடம் தான் காட்டின அநாதி சிநேகத்தை பேதுருவிடம் ஆண்டவர் எதிர்பார்த்தார். அவர் எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடியே பேதுருவும் தன்னுடைய அநாதி சிநேகத்தை ஆண்டவர் மீது வைத்தார். ஆகவே ஆண்டவரிடமிருந்து அநாதி சிநேகத்தை கற்றுக்கொண்டவர்கள் திக்கற்றவர்களிடத்திலும் துன்பம் அனுபவிப்பவர்களிடத்திலும் அதே அநாதி சிநேகத்தை காண்பிப்பார்கள். சத்துருக்களை கூட நேசியுங்கள் என்றுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தன்னை காட்டி கொடுத்த யூதாசை கூட ஆண்டவர் சிநேகிதனே என்றுதான் அழைத்தார். ஆனால் அந்த ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் கோபித்துக் கொண்டு அற்ப காரியங்களுக்காக எல்லோரையும் நாம் வெறுத்து விலகி கொண்டிருக்கிறோம். உறவுகள் விலகி கொண்டிருக்கிறது என்கிற உணர்வு நமக்கு வராத வரை அநாதி சிநேகம் என்பது நம்முடைய உள்ளத்திலே வராது. ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரமாக போனாலும் அநாதி சிநேகத்தால் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை அன்போடு அரவணைத்துக் கொள்கிற ஆண்டவருடைய அநாதி சிநேகத்தை நாமும் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திலே எப்படி அன்பு காட்ட வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது நீங்க தான் அப்பா. உண்மையான அன்பை நீர் எங்களிடத்திலே காண்பிச்சீங்க. உண்மையான அன்பு இருந்ததுனால்தான் எங்களை தேடி வந்தீங்க. நாங்கள் விட்டு தூரமாக போன போதும் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வை நீங்க கொடுத்திருக்கிறீங்க அப்பா. எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் காட்டின அதே அநாதி சிநேகத்தை நாங்களும் இந்த உலகத்திலே எங்களை சந்திக்கிற மனிதர்களிடத்திலே காண்பிக்க ஆண்டவரே, உண்மை போலவே நாங்களும் எல்லோரையும் நேசிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. பல விஷயங்களில் பலர் மீது கருத்து வேறுபாடுகளினாலே மற்றவர்களை மன்னிப்பதற்கு எங்களிடத்திலே மனம் இல்லை. ஆனால் உண்மை போலவே மன்னிக்கிற சுபாவத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்து
ஆண்டவரே, உண்மையான அன்பு இருந்தால்தான் மற்றவர்களை மன்னிக்க முடியும் என்பதை நாங்களும் உணர்ந்து கொண்டு உம்மை போல வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீர் காட்டின அனாதி சிநேகம் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் மற்றவரிடத்திலே காட்டுவதற்கு தேவரீ தாமே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உடைய அனாதி சிநேகத்தை தொடர்ந்து எங்கள் மீது வைங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த அனாதி சிநேகத்தின் அடிப்படையிலே நிழலிலே நாங்கள் எப்பொழுதும் மறைந்து கொண்டு பாதுகாப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற பலமிக நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.